தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்த நிலையில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்செந்தூரில் நேற்று இரவு முதல் சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த தொடர் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர், குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதலே இடியுடன் கூடிய தொடர் கனமழை பெய்தது. குறிப்பாக காயல்பட்டினத்தில் 15.4 சென்டிமீட்டர் மழையும், திருச்செந்தூரில் குறிப்பாக திருச்செந்தூரில் 14.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த இந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் நகராட்சியில் சிவன்கோயில் மற்றும் ஜீவா நகர், ஜே நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பருவமழை நெருங்கிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் உட்புகாமல் இருக்க நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை பொதுமக்களே வாளிகள் மூலம் அகற்றி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நன்றி ஆனந்தன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.